Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதாவது வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. இதனால் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நன்மைகள் என்ன, யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் இது ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், வளரக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி 4-5 பற்கள் பூண்டு இதில் நான் சேர்த்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணது. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது. இது எல்லாமே பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும், வாய்வு பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இதோட பொடிசாக நறுக்குன வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். அதிக கருக விடாமல் நீங்கள் மெதுவாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்கிடுங்க. இதோட நீங்கள் பச்சை பட்டாணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். விருப்பப்பட்டால் இதை முளைக்கட்டியதும் சேர்க்கலாம். நம்ம இதோட மெயினாக சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ஸே புரதச்சத்து அதிகமாக நிறைந்த முளைக்கட்டின பச்சை பயிறு இதில் நான் சேர்க்குறேன். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சை பயிரெலாம் நீங்கள் முளைக்கட்டி கொடுத்தா கூட, அது சாலடாக செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது என்னன்றதே தெரியாது, குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது முளைக்கட்டினதை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம சீக்கிரமாக குக் பண்ணுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு இதோட நான் சேர்த்துருக்கேன். கூட நீங்கள் விருப்பப்பட்டா துருவின கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள், அதாவது நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக இதில் உள்ள சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். ஸோ இந்த சாதமும் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிறது. இது பாஸ்மதி அரிசியோ அல்லது நார்மலாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, குலைவு இல்லாமல் நல்ல உதிரியாக உள்ள சாதத்தை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன சாதம் இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்த உடனே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா குக் பண்ண சாதம் இருக்குது, அதே மாதிரி இந்த முளைக்கட்டின தானியங்களில் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணும்போது இதில் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கினதும், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய்யும் அதோடு சேர்த்து மேலே தூவி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சுவையான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சொன்னது மாதிரி இதில் அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இதை அல்சரை கட்டுப்படுத்தக்கூடியது, சருமத்துக்கு நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு வகையில் தினமும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இப்போ சாதாரண பயிரை விட முளைக்கட்டை வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அதோட நன்மைகள் ரொம்ப பல மடங்கு அதிகமாகிடுது. இதே நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்களை விட இதில் அதிகமாக விட்டமின்ஸ் இருக்குது, தேவையான கொழுப்பு சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் செரிமானத்தை சீராக்குவதுக்கும் இந்த பச்சை பயிர் முளைக்கட்டின பயிர் ரொம்ப உதவியாக இருக்குது. டீ சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி மற்றும் இ இதில் அதிகமாக கிடைக்கிது நமக்கு. முளைக்கட்டின தானியங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் சாப்பிட்றது, அதாவது வெறும் வயிற்றில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அது ரொம்ப ஒரு தப்பானது. அதனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிங்க. சாப்பிடாமல் நம்ம காலைல ஒரு இட்லியோ தோசையோ ஏதோ சாப்பிட்டோம்னா அதில் ஒரு கப்பில் வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம், இல்லைன்னா சாலட் மாதிரி சாப்பிட்லாம். இதில் நான் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துருக்கிறதுனால சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் நமக்கு இதில் கிடைக்கிது. அதோடு இது புரதச்சத்தும் சேர்ந்து கிடைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். அதாவது முளைக்கட்டின தானியங்கள் சில குழந்தைங்களுக்கு ஏற்றுக்காது. அதுபோல் ரொம்ப வயசானவங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுக்குறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.